நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பயிர்களில் திடீர்னு ஏற்படக்கூடிய வாடல் நிறைந்த வைல்டாக இருக்கட்டும், வேரழுகல் மற்றும் தண்டழுகல் போன்ற மகசூலை பாதிக்கப்படக்கூடிய பெரிய அளவிலான நோய்கள் நம்ம பல மருந்து அடித்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணியிருப்போம். பட் கண்ட்ரோல் ஆகாத போயிருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு மருந்து அப்படிங்கிறது நிறையா விவசாயிகளுக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும். கண்டிப்பாக தைப்போஸ்னேட் மெத்தைல் 70% அப்படிங்கிற இந்த பூஞ்சான்குழி மருந்தை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக இது எப்படி செயல்பட போகிறது, மோட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் என்னென்ன பயிர்களுக்கு பயன்படுத்தலாம், என்னென்ன நோய்களை கட்டுப்படுத்தும், எவ்வளோ டோசேஜ், இது கூட வேறு ஏதாவது மருந்து கலக்கலாமா கலக்கக்கூடாதா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்டாக தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விவசாய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இது எப்போ கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும் பொழுது 1970ஆம் ஆண்டு நிப்பான் சோடாகோ லிமிடெட் என்ற ஜப்பான் நிறுவனம் தான் அதை கண்டுபிடிச்சது. இதோடைய வேதிப்பெயர் அப்படின்னு சொல்லி வேதிப்பொருள் பெயர் மூலப்பெயர்னு சொல்லுவாங்களே, அதை பொறுத்த வரைக்கும் தைப்போதாக்சம் மெத்தைல். இது பென்சானோல் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் குடும்பத்தை சேர்ந்த ஒரு மருந்து. இந்தியாவில் 80களின் இறுதியில் தான் மிக பிரபலமாக இதை பயன்படுத்தப்பட்ட ஒரு மருந்து. ஓகேங்களா. அடுத்ததாக இப்போ இது எப்படி செயல்படுகிறது, மோட் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இது ஒரு சிஸ்டமிக் ஃபங்கிசைட். உள்வழி ஊடுருவி செயல்பட்டு பயிர்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேலையை செய்கிறது தான். செடியோட இலையிலையோ இல்லை வேறு வழியாகவோ உள்ளே சென்று பூஞ்சைகளின் செல் பிரிதலை, அதாவது செல் டிவிஷன் ஆகுது இல்லையா, அதை கண்ட்ரோல் படுத்தி முழுமையாக அழிக்கக்கூடிய வேலையை இது பார்க்கும். இது பியூரிட்டிவ் ப்ளஸ் ப்ரெவென்டிவ் அப்படிங்கிற 2 தன்மைகளை கொண்டது. அதாவது நோய் வருவதற்கு முன்பும் தெளிக்கலாம், வந்த பின்னரும் இது குணப்படுத்தலாம். ப்ரெவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். அதனால் வரதுக்கு முன்னாடி நம்ம அதை ஸ்ப்ரே பண்ணிட்டோம் அப்படின்னா இது வராத போயிடும். ஸோ சப்போஸ் நம்ம சரியாக கவனிக்கல, வெளியே வந்துட்டோம் அப்படிங்கிற பக்கத்தில், அதுக்கப்புறமும் நீங்கள் அந்த மருந்து அப்படிங்கிறத ஸ்ப்ரே பண்ணலாம். நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்கும். எந்த பயிர்களுக்கு என்ன நோய்களுக்கு அப்படின்னு பார்ப்போம். என்னென்ன பயிர்கள்னால் பப்பாளி, வெங்காயம், மிளகாய், திராட்சை, ஆப்பிள், நெல், இஞ்சி, மஞ்சள், இது மாதிரியான பயிர்களுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். பப்பாளியை பொறுத்த வரைக்கும் தண்டலுகள் மற்றும் சாம்பல் நோய்களுக்கு பயன்படுத்தலாம். வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் அடியலுகளுக்கு பயன்படுத்தலாம். மிளகாயை பொறுத்த வரைக்கும் பல அழுகல் மற்றும் வாடல் நோய்க்கு பயன்படுத்தலாம். திராட்சை, ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் சாம்பல் நோய்களுக்கு பயன்படுத்தலாம். நெல் பொறுத்த வரைக்கும் குலை நோய், பிளாஸ்ட் மற்றும் தாள் கருகள், இந்த நோய்களுக்கு பயன்படுத்தலாம். இஞ்சி மற்றும் மஞ்சளை பொறுத்த வரைக்கும் கிழங்கல்கள் நோய்களுக்கு நீங்கள் இந்த மருந்தை பயன்படுத்தலாம். சரி, ஓகே. இதோடைய டோசேஜ் என்னப்பா அப்படின்னா, நீங்கள் ஒரு வேளை விதை நேர்த்தி செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 1 கிலோ விதைக்கு 2லிருந்து 3 கிராம் வரைக்கும் நீங்கள் பயன்படுத்திடலாம். இப்போ ஸ்ப்ரே பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது 15 லிட்டர் தண்ணிக்கு 25லிருந்து 30 கிராம் வரைக்கும் கண்டிப்பாக நம்ம ஸ்ப்ரே பண்ணி ஆகணும். இல்லை நான் ட்ரின்ச்சிங்கில் பண்ணுறேன் அப்படின்னா 1 லிட்டர் தண்ணிக்கு 2 கிராம் வீதம் நம்ம கலந்து வேர் பகுதியில் ஊட்டலாம். இப்போ மஞ்சளுக்காக இருக்கட்டும், இஞ்சிக்காக இருக்கட்டும், இது மாதிரியான பயிர்களுக்கு நீங்கள் வேர்லேயே ஊற்றி விடலாம். மிளகாய் பயிருக்கு கூட நீங்கள் வேரில் ஊற்றலாம். வெங்காயத்தை கூட நீங்கள் வேரில் ஊற்றலாம், பிரச்சனை கிடையாது. சப்போஸ் ஸ்ப்ரே பண்ண முடியாது அப்படின்னா, நீங்கள் சப்போஸ் உங்களால் வேரில் கொண்டு போய் ஊற்ற முடியல அப்படின்னா, ஒரு 50 லிட்டர் தண்ணியை ட்ரிப்பில் விடுறோம் இல்லையா, அதுமாதிரி 50 லிட்டர் தண்ணியை நீங்கள் வச்சுக்கிட்டு 50 லிட்டருக்கு 100 கிராம் இல்லை 130 கிராம் அதில் கலக்கி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பயிர்களுக்கும் போகிற மாதிரி ட்ரின்ச்சிங்லேயே கூட நீங்கள் விடலாம். அது ஒரு நல்ல ரிசல்ட்டாகவே இருக்கும் உங்களுக்கு இந்த நோயை கட்டுப்படுத்துறதுக்கு. இது பயன்படுத்தும் அளவு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, பப்பாளியை பொறுத்த வரைக்கும் தண்டுகள் நோய்க்குன்னு சொல்லியிருந்தது இல்லையா, 30 கிராம் வரைக்கும் பயன்படுத்தலாம். மிளகாயை பொறுத்த வரைக்கும் பழமலர்களுக்கு 25 கிராம் பயன்படுத்தலாம். வெங்காயத்துக்கு அடியல்களுக்கு 25 to 30 கிராம் நீங்கள் ட்ரின்ச்சிங்கில் கூட பயன்படுத்தலாம். திராட்சையை பொறுத்த வரைக்கும் 20 கிராம், நெல்லை பொறுத்த வரைக்கும் 30 to 35 கிராம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பாப்புலரான பிராண்ட்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ரோக்கோ அப்படிங்கிற ஒரு பெயரில் இருக்குது, ரொம்ப பிரபலமான நிறுவனம். விலை அப்படிங்கிறது 450 ரூபாயிலிருந்து 550 ரூபா வரைக்கும் இருக்கும் 1/4 கிலோ. டாட்டாவில் பார்த்தீங்கன்னா இஷான் அப்படிங்கிற பெயரில் வரும். விலை 400லேருந்து 500 ரூபா வரைக்கும் வரும் 1/4 கிலோவோட விலை. தனுக்காவில் கிரோகோபின் அப்படிங்கிற பேரில் இருக்கும். விலை 480லேருந்து 580 வரைக்கும் இருக்கும். கிறிஸ்டல் டங்க்ஸ் அப்படிங்கிற பெயரில் ஒன்று இருக்குது. இது 420லேருந்து 520 ரூபா வரைக்கும் விலை நிறுவனம் இருக்கும். இப்படி பல நிறுவனங்களில் பல இருக்குது. பட் விலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 400 ரூபாயிலிருந்து 500 ரூபா 550 ரூபா வரைக்கும் விலை அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதில் எந்த பிராண்டை வேணாலும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம், தவறு கிடையாது. கலப்பு முறை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது குளோரிபாஸ் போன்ற பெரும்பாலான பூச்சிக்கொல்லிகள் மற்றும் அசிஸ்ட்ரோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய பூஞ்சாங்கொல்லிகளோட கலந்து அடிக்கலாம், பிரச்சனை கிடையாது. பட் கலக்கக்கூடாதவை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப காப்பர் கண்டென்ட் இருக்க காப்பர் ஆக்சிக்ளோரைடாக இருக்கட்டும், அக்லின் கண்டென்ட் இருக்கக்கூடிய காரத்தன்மை கொண்டதாக இருக்கட்டும், இது கூடலாம் நம்ம கலந்து இந்த மருந்தை அடிக்கக்கூடாது.
அறுவடைக்கான கால நேரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பப்பாளி, ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் 3 முதல் 8 நாட்களுக்கு பிறகு தான் அறுவடை செய்யணும். தக்காளியை பொறுத்த வரைக்கும் 7 நாட்களுக்கு பிறகு தான் அறுவடை செய்யணும். சுரைக்காயை பொறுத்த வரைக்கும் 1 நாள் மிக குறைவு. ஓகேங்களா? அதனால் ஒரு 2 நாள் அல்லது 3 நாள் கழித்து நம்ம அறுவடை செஞ்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். நெல்லை பொறுத்த வரைக்கும் 35 to 40 நாட்களுக்கு கழித்து தான் அறுவடை அப்படிங்கிறது செய்யணும். ஓகேவா? ஸோ இந்த ஒரு விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.